இப்போ இது வந்து நீங்கள் செய்து வச்சு கொஞ்சம் மாறி வந்துட்டுது. இதை வந்து ஒரு கண்ணாடி பொத்தில் போட்டு வைக்கலாம். இதில் என்றாலும் பிரச்சனை மாதிரி நீங்கள் போட்டு வைங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்கோ இந்த இனிப்பு பாதாம் எப்படி செய்து செய்து காட்டுறேன். அதுக்கு வந்து 150 கிராம் சீனி எடுத்துனான், அரை தேக்கரண்டி வெனிலா சுகர், அரை தேக்கரண்டி கருவாத்தூளும் போட்டுட்டு 5 மேசக்கரண்டி தண்ணி, அதோட வந்து 150 கிராம் பாதாமையும் அதோட போட்டுட்டு இப்போ அடுப்பு ஒரு அளவான சூட்டில் விட்டிங்களேன்னு சொன்னால் அடுப்பு சூட்டுக்கு வந்து அந்த சீனியெல்லாம் நல்ல வடிவாக கரைஞ்சி வரும். நீங்கள் கரைஞ்சி வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருங்க. கிண்டிக்கொண்டே இருக்க அந்த சீனி வந்து நல்ல இறுக்கப்பதமாக வரும். இறுக்கப்பதமாக வந்த பிறகு திரும்பவும் நீங்கள் அடுப்பு ஒரு அளவான சூட்டில் விட்டுட்டு கிண்டிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இறுக்கப்பதமாக வந்தது தானே சீனி, அது திரும்பவும் ஒருக்கா உருகி வரும். உருகி வந்த அப்புறம் திரும்ப நல்லா கலந்து விட்டு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பாதாம்லேயும் வந்து அந்த சீனி நல்ல வடிவாக ஒட்டி வந்திருக்கும். இந்த கட்டத்தில் வந்து அடுப்பை நிப்பாடி எடுத்தீங்கன்னு சொன்னால் இனிப்பு பாதாம் ரெடி. இது வந்து இங்கே கிறிஸ்மஸ் டைமில் கூடுதலான எல்லா கடையிலையும் விற்கிறது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு இனிப்பு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கருவாத்தூள் போடாமலும் செய்யலாம். கருவாத்தூள் போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல